ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுவர் லாஃப்டர். இதை எழுதினவங்க பாப்லோ நெருடா. இவங்க ஒரு சில்லியன் போயட், டிப்ளமேட் அண்ட் ஆல்சோ பொலிட்டீஷியன். இந்த பர்டிகுலர் போம் இவங்களோட தி கேப்டன்ஸ் வேர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்ஷனில் 1972 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நெருடாவோட தேர்ட் ஒய்ஃப் ஆர் லவ்வர் அவங்களுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ஜாய்ஃபுல் அண்ட் ஆல்சோ செலிப்ரேட்டரி டோனில் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட பியூட்டி, அவங்களோட லேடி லவ்வை வந்து அட்மையர் பண்ணுற மாதிரியும், நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது அவர் எந்த அளவுக்கு சோல்ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. லிரிக்கல் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிரசிவ் டோனில் இருக்கும். ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். 6 ஸ்டான்ஸாக இருக்குது, பட் லைன்ஸோட லென்த் வந்து வேரி ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எக்ஸேல் ஆகும்போது அந்த பொலிட்டிக்கல் அப்ரெஷனால் அவங்க எக்ஸேல் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷனாக இருக்குது. அப்போ அவங்களோட லேடி லவ்வை பிரிஞ்சிருந்த மொமெண்ட், அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டேக் பிரெட் அவே ஃப்ரம் மீ. பிரெட் அப்படின்றது டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஸ்டர்னைஸ் பீப்புள் எல்லாருமே பிரெட்டை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட பேசிக்கான என்னோட ஃபுட் வந்து நீ கம்ப்ளீட்டாக என்கிட்ட இருந்து எடுத்தாலும் சரி, இல்லை ஏர் அவே, நான் டெய்லி ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஏர் இல்லாமல் நம்மளால் சர்வே பண்ணவே முடியாது இல்லையா. அந்த ஒரு ஏர் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பட் உன்னோட லாஃப்டரை மட்டும் என்கிட்ட இருந்து நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நம்ம சாப்பாடாக இருக்கட்டும், ஏராக இருக்கட்டும், எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஒரு ஹியூமனோட லைஃப்பில் ரொம்பவே எசென்ஷியலான 2 விஷயம். அது 2 விட ரொம்ப முக்கியம் உன்னோட லாஃப்டர் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அதை வந்து என்கிட்டேருந்து நீ எடுத்துக்கவே கூடாது, அதை எடுத்தால் தான் நான் சர்வே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு, பியூட்டி அண்ட் ஹாப்பினஸ் ஷீ பிரிங்ஸ். ரோஸ் அப்படின்றது வந்து ரொம்ப லவ், பியூட்டி, அஃபெக்ஷன் அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுது. லான்ஸ் ஃப்ளவர் அப்படின்றது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ஷனை வந்து சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரோஸ், லான்ஸ் ஃப்ளவர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீ கொடுத்தது தான். ஸோ அதை வந்து நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க. தென் வாட்டர் பர்ஸ்டிங். ஸோ வாட்டர் எப்படி ஸ்பான்டேனியஸாக ஒரு எனர்ஜியோட சீஷோர் போனாலும் சரி, வேறு எந்த இடத்துலையுமே வாட்டர் இருக்கக்கூடிய ஏரியா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா. சில்வர் பார்ன் அண்ட் யூ. ஸோ வேவ்ஸ் மாதிரி சில்வர் கலரில் வேவ்ஸ் வந்து கடலில் க்ரியேட் ஆகும்போது அது ஒரு சில்வர் கலர் க்ரியேட் பண்ணும், ஷைன் ஆகும் இல்லையா சன்லைட் படும்போது. அந்த மாதிரி நீ எப்போவுமே ஒரு ஷைனிங்கான சில்வர் கலர் ஃப்ரெஷ்னஸ், பியூட்டியாக நீ என்னோடய லைஃப்பில் இருக்கிற. ஸோ நீ என்றைக்கும் என்னோடய லைஃப்பில் இருந்து போயிடக்கூடாது அப்படின்றத கேட்டுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு, ஸ்பீக்கரோட அந்த டிஃபிகல்ட் ஆஃப் லைஃப்னு இருந்தால் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா. டே டு டே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாவது நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கிற அந்த ஒரு லைஃப்பில் இருந்து நான் திரும்ப வரும்போது நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒர்க் வந்து பெருசாக இல்லைனாலும் அந்த ட்ராவலே நம்மளை கொஞ்சம் டயர்ட் ஆக்கிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஈவினிங் டைமில் நான் ரொம்ப டயர்டாக, டிஸ்கரேஜாக வரும்போது உன்னோட அந்த ஒரு ஸ்மைல், உன்னோட லாஃப்டர் வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், என்னை வந்து சேஞ்ச் பண்ணும், அந்த ஒரு டல்னஸ் எல்லாத்தையும் போக்கி ஒரு ஃப்ரெஷ்னஸ் எனக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னோட லாஃப்டர் என்னோட லைஃப்பில் என்டர் ஆன உடனே ஸ்கைக்கு மேலே எவ்வளோ டோர்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் ஏதோ ஒரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ்ன்ற எல்லா டோரையுமே திறக்கிறது உன்னோட ஸ்மைல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ டயர்டாக, எவ்வளோ டிஸ்கரேஜாக நான் ஃபீல் பண்ணாலும் உன்னோட ஸ்மைல் வந்து என்னோடய லைஃப்பில் என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா ஐ கேன் மேனேஜ் எனிதிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிரெக்டாக மை லவ் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஒரு டார்க்கஸ்ட் மொமெண்ட் லைஃப்பில் வந்து ரொம்பவே ஹார்ட்ஷிப் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ரொம்ப வேர்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனில், சிரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தாலும் கூட உன்னோட சிரிப்பை நான் பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சடன்லி யூ see my blood stains. ஸோ இப்போ நீ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிற, அப்போ ஸ்ட்ரீட்டில் அங்கே இருக்கிற ஸ்டோன்லலாம் என்னோட blood stains இருக்குது, விச் மீன்ஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை ஒரு மயங்கி விழுந்ததில் அவருக்கு தலையில் அடிபட்டுடுச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தாலும் கூட நீ வந்து அந்த இடத்துல அழக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா நீ சிரிச்ச அப்படின்னா நான் சரியாயிருவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு எவ்வளோ வேர்ஸ்டான சுச்சுவேஷன், ஈவன் டெத் பெட்டில் இருக்கும்போது கூட உன்னோட ஸ்மைல் வந்து என்னை ஹீல் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாரு இல்லையா. அந்த மொமெண்ட்டை நான் அவ்வளோ வீக்காக ஃபீல் பண்ணாலும் உன்னோட ஸ்மைல் வந்து, உன்னோட கை, நீ எனக்கு கை கொடுக்கும்போது அந்த ஒரு டச், அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உன்னோட ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஒரு நியூ எனர்ஜி கொடுத்த மாதிரி, ஒரு பார் எனக்குள்ளே வந்த மாதிரி, எனக்குள்ள நம்பிக்கை எல்லாமே க்ரியேட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவளோட ஃபிசிக்கல் டச்சாக இருக்கட்டும், அவளோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் சீசனை வந்துட்டு இமேஜின் பண்ணுறாரு. ஆட்டம் நியர் தி சி. ஸோ ஆட்டம் சீசனில் நம்ம கடலை பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாட்டர் எல்லாமே நிறைய ஃபோம்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடல் வந்து ரைஸ் ஆகும்போது எப்படி அது அந்த வேவ்ஸை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வரக்கூடிய அந்த நுரையாக இருக்கட்டும், எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி உன்னோட லாஃப்டர் என்னோட சோலை வந்து ரைஸ் பண்ணுது. ஸோ நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் உன்னோட சிரிப்பை நான் பார்க்கும்போது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஐ வாண்ட் யுவர் லாஃப்டர் லைக் த ஃப்ளார்.
ஸோ நம்ம வந்து லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கலாம், பட் அது நமக்கு ப்ரீஷியஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா அது உன்னோட சிரிப்பு. ஸோ அந்த ஒரு சிரிப்பை வந்து நீ எனக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கணும், என் முன்னாடி நீ சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சில கம்பேரிசன். இந்த ப்ளூ ஃப்ளார் அப்படின்றது வந்து பியூட்டி, ரேரான ஒரு ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ் வந்து நிறையா இருக்காது இல்லையா? இப்போ ரெட், எல்லோ இந்த மாதிரியான கலர்ஸில் வந்து ஃபெமிலியராக நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும், பட் ப்ளூ கலரில் நிறைய ஃப்ளார்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரேரான ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயமாக தான் நான் உன்னோட ஸ்மைலை பார்க்குறேன். ரோஸ் ஆஃப் மை எக்கோயிங் கண்ட்ரி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோஸ் அப்படின்றது வந்து அது ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு ஃப்ளார், எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா? ஸோ என்னோடய ஹோம் டவுன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ஃப்ளார் மாதிரி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் மாதிரி, என்னோட எப்பவும் கனெக்டடாக இருக்கக்கூடிய என்னோட ஐடென்டிட்டியாக நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் லாஃப் அட் தி நைட், அட் தி டே, அட் தி மூன். ஸோ எவ்ரி டைம், நைட் டைம்லையா இருக்கட்டும், டே டைம்லையா இருக்கட்டும், எப்போவுமே நீ சிரிச்சுட்டே இருக்கணும், எதை பற்றியும் நீ யோசிக்காமல் சந்தோஷமாக நீ சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் தான் இவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ட்விஸ்டட் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த ஐலாண்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஐலாண்டில் எங்கே போய் நம்ம ஸ்ட்ரீட் எல்லாம் தேட முடியும் இல்லையா? ஸோ இது வந்து லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய, அதாவது இந்த வேர்ல்டு அப்படின்றது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, இம்பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், பிடிக்காத மாதிரி இருக்கும், நிறைய சோகங்கள் நமக்கு வரும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கூட யூ ஹாவ் டு ஸ்மைல். ஸோ நீ எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. லாஃப் அட் திஸ் கிளம்ஸி பாய். ஸோ அவரை வந்து கிளம்ஸி பாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், எனக்காக நீ சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. தென் ஃபைனல் ஸ்டான்ஸால், பட் வென் ஐ ஓப்பன் மை ஐஸ் அண்ட் க்ளோஸ் தெம். ஸோ நான் வந்து காலையில் முழிக்கும் போதும் சரி, கண்ணை திறக்கும் போதும் சரி, நைட் தூங்க போகும்போதும் சரி, என் கண்ணை திறந்தாலும் மூடினாலும், உன்னை விட்டு நான் போனாலும் திரும்ப வந்தாலும், எல்லா டைமும் உன்னோட அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் தான் நான் பார்க்கணும், நீ எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் மென்ஷன் பண்ண விஷயங்கள், அந்த பிரெட்டாக இருந்தாலும், ஏர், லைட், ஸ்ப்ரிங், இது எல்லாமே ஒரு ஹியூமனுக்கு தேவையான ரொம்ப எசென்ஷியலான பேசிக் நீட்ஸ் இல்லையா? ஸோ இது எல்லாமே என்னோட லைஃப்ல இருந்து எடுத்துட்டாலும் உன்னோட லாஃப்டர் மட்டும் என்னோட லைஃப்ல இருந்து எடுக்கக்கூடாது. அப்படி இந்த ஏரையும் தாண்டி உன்னோட லாஃப்டர் என்னோட லைஃப்ல இருந்து போயிடுச்சுன்னா ஐ டெஃபினெட்லி டை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த லேடி லவ்வோட லாஃப்டர் தான் இவரை சந்தோஷமாக வச்சிருக்கு, சர்வே பண்ண வைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட லேடி லவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ எசென்ஷியல் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய கம்பேரிசன்ஸோட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.